இப்போ விதி வலியதுங்களா மதி வலியதுங்களா? விதி வலியதுமா. மதி வலியதெல்லாம் நான் சாவே மாட்டேமா, இங்கேயே ஒரு 500 வருஷம் உட்காந்துப்போமா. விதி ஒரு தாமரை பூ மாதிரி, இது மதி. விதி இந்த தாமரையை வளர்க்குற தண்டு மாதிரி, சுத்தி முள்ளு இருக்கும் தெரியுமா தாமரை தண்டுல, தண்ணிக்குள்ள அந்த தண்டு மாதிரி விதி. அது உள்ளே வச்சுக்கிச்சுன்னா அந்த மதின்ற பூ உள்ள போயிடும். அதனால அது மதின்றது ஒரு பூ மாதிரி நசுங்கிடும் அழுத்தனா. விதி கருங்கல் மாதிரி அசையாதது. அதனால விதி வலியதுமா, மதி குழந்தை மாதிரி மாதிரி. விதியை ஜெயிச்சவன் உலகத்தில் இன்னும் ஒருத்தன் போறதில்லம்மா, கடவுளை தவிர. கடவுள் ஒண்டி தான் விதிக்கு அப்பாற்பட்டவன். மீதி உயிரினங்கள் அத்தனையும் விதிக்கு உட்பட்டத்தான்.